காமராஜராக உருவெடுத்த விஜய்க்கு சீமான் கொடுத்த காட்டமான பதில் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரால் முடிந்த அளவிற்கு எப்படி திராவிட கட்சிகள்லாம் ஆட்சி பிடித்ததுன்னு சொல்லிட்டு இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது இல்லையா, அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக கொஞ்சம் ஃபேமஸா மக்கள் மத்தியில இவர்கள்லாம் தெரிந்த நபர்கள் அப்படின்னா அவர்களை கட்சி தலைவர்கள் போல காட்டிக்கொள்வதும், அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் சிறப்பா இவர்களை விட ஏதாவது கொஞ்சம் மாத்தி வித்த காட்டினாதான் குழப்பம் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கூடுதலாக 2 பேரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு பெண் தலைவர்களை நாங்கள் சேர்த்திருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த வைத்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அதே பெயரை நம்மளும் சொன்னால் அதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் உடனடியாக இதை மாத்திர மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் இந்த கட்சியுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மதசார்பற்ற சமூக நீதி பேசுறவங்க நாங்க அப்படின்னு புதுசா களமிறங்கி அதே மாதிரி பெரியாரை தூக்கிட்டு காமராஜரை தூக்கிட்டு பல விஷயங்கள் செய்ய வந்திருக்காங்க. அதுல ஒவ்வொன்றாக தன்னிடம் இருக்கிற பணத்தை எப்படி மக்களிடம் செலவழித்து எப்படி அதை வாக்காக மாற்றுவதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் அவரால் முடிந்த அளவுக்கு அவர் பரப்பிட்டு இருக்காருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. தினம் தினம் நடக்கிற செய்திகளை வைத்தும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா திடீர்னு கட்சி ஆரம்பிக்க போற அந்த நேரத்துல இருந்து உடனடியாக இருக்கக்கூடிய 10வது முடித்த 12வது முடித்த முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை தொகுதி வாரியாக, அவர்கள் ஏங்க மாவட்ட ரீதியாகத்தானே ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுப்போம், அது என்ன தொகுதி வாரியாக? ஏன்னா தொகுதி வாரியாக அப்படின்னு எடுக்கும்போது தான் அதில் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அரசியலுக்கு வரப்போறாரு, வாக்குகளை கவர்வது, அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களது பெற்றோர்களும் நமக்கு வாக்கு செலுத்தணும்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கையாளணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக புரிஞ்சு அதை கேட்பது போல 234 தொகுதி அப்படிங்கிற மாதிரி தொகுதி வாரியாக ஆளை பிடித்து கொண்டு வந்து பேசும்போது ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வகையில விஜய் அவர்களை நிச்சயமா அவர் தான் செய்யறாருன்னா அவரை புகழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது இயல்பா நடக்கிற ஒன்று தான். ஆனா அந்த புகழ்ச்சி எந்த அளவுக்கு போகுதுங்கிறது மிக முக்கியமானது ஒன்று இல்லையா? அது குறித்து அவர் ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஏதாவது ஒன்று பேசணும் இல்லையா? ஒரு வார்த்தைக்கு கூட தன்னை பாத்தீங்கன்னா இளைய காமராஜர்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா பட்னா ஐயோ அந்த அளவுக்கு என்னை இணைக்காதீங்கிறது ஒரு வார்த்தை கூட வரல. அதற்கு புன்சிரிப்பு, உடனடியாக இதை எடிட் பண்ணி போட்டு அதை ஒரு பெரிய செய்தி போல காட்டுவதுன்ற மாதிரி பல வேலைகளை இந்த தமிழக வெற்றி கழகத்தில் செய்து வராங்க. ஆனால் சீமான் அவர்களிடம் இது குறித்து பத்திரிகையாளர்கள் இன்று கேள்வி எழுப்பும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கேட்க நேரிடும் அப்படிங்கிறதால தான் தாத்தா காமராஜர் முன்பே இறந்து விட்டார் போல. இளைய காமராஜர் என்று விஜயை யார் சொன்னாரோ அவருக்கு காமராஜர்னா என்னன்னு கூட தெரியாது போல. அவர் என்ன படிச்சாரு, காமராஜரை படிக்கவில்லை, காமராஜர் 50 படம் நடிச்சு முதல்வராகவும் வரல, அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவும் அவர் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா சீமான் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. நீங்க இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா அந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். சில பேர் அந்த காணொலியை பார்த்துருக்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். உங்களுக்கு அந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இளைய காமராஜர் விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும்போது உங்க மனதில் தோன்றது என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு போங்க.